நேற்று நான் சிக்கன் கடைக்கு போயிருந்தேன். சிக்கன் எடுக்கும்போது ஒருத்தர் கேட்டார், அண்ணா நீங்கள் வந்து உப்பு போடாமல் தானே இது சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டார். நான் அப்படி ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு. ஏன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்கிட்ட சொன்னது என்னன்னா, உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாடி பில்டிங்கில் சொல்லுவாங்க அப்படின்னாங்க. பட் அப்படி இல்லை. ஏன்னா பீக் வீக்னு ஒன்று இருக்குது பாடி பில்டிங்கில். அந்த வீக்கில் நம்ம வந்து உப்பு எவ்வளோ எடுக்கிறோம், தண்ணி எவ்வளோ எடுக்கிறோம், கார்போஹைட்ரேட் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இதை வச்சு தான் கேமே இருக்குது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சொதப்பினாலும் வாட்டர் ப்ளோட் ஆயிடும். ஏன்னா உப்போட வேலை என்னன்னா அதிகமான தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, வாட்டர் இன்டேக்ல பெருசா நான் கட்டே பண்ண மாட்டேன். உப்போட லெவல் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணுவேன். கார்போஹைட்ரேட்டும் பேலன்ஸ் பண்ணிக்குவேன். இந்த லாஸ்ட் 2 டேஸ்ல என்னோட கண்டிஷனை பார்ப்பேன். வாட்டர் எந்த அளவுக்கு எனக்கு ப்ளோட் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாட்டர் இன்டேக்கும் உப்பு அண்ட் கார்போஹைட்ரேட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவேன். இப்போ நான் லாஸ்ட் வீக் எப்பவுமே சிக்கன் எடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்பவுமே ஃபிஷ் தான் எடுப்பேன். எனக்கு கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் பர்சனலா. அதனால வந்து நான் ஃபிஷ் எடுப்பேன். ஸோ ஃபேட் லாஸ் பண்றவங்களும் நீங்க உப்பு எடுக்க கூடாது அப்படின்னு கிடையாது. நாமளாவே நீங்க குக் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி மித்த நினைச்சிட்டு பயங்கரமா பண்றேன்னெல்லாம் நினைச்சு பண்ணிக்காதீங்க. இப்போ நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம்ல. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். உப்பை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.